ஒரு சினிமா டயலாக் தான் ஞாபகம் வருது. இந்த கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருந்தா என்னடா பண்றது நானு? அப்படின்ற மாதிரி ஒரு 3 to 4 டேஸாவே ஃப்ளைட் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இல்ல மினி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால ஃப்ளைட்டு ஃபால்டு அந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். ஸோ நெறைய பேர் இறந்து போறாங்க. இந்த 2025 பொறந்ததுலேருந்து எப்படி சொல்றது? ஒரு ட்ராஜடியான இயரா தான் இருக்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஜூலையே வந்துருச்சு. ஸோ 2025 முடிய போதுன்னு தான் நான் சொல்லுவேன். டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். 24 வந்து டக்குன்னு போயிடுச்சு. அதுக்கு மேலே இருக்க இந்த 25 எதுவுமே பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஜூலை மந்த்தே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த 2025 எப்பயும் போல் நார்மலாக தான் போதா? இல்லை என்ன மாதிரி டக்குன்னு முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மாமியார் வீட்டுக்கு நாங்கள் சண்டே போயிருந்தோம். ஸோ நாங்கள் போனாலே சிக்கன் எடுக்கவா மட்டன் எடுக்கவான்னு எதனா ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ சிக்கன் வந்து குழம்பு செய்து சாதம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. எப்பயுமே வந்து அம்மா வீட்டு சைட் போனால் தான் வந்து அல்லல்ல நிறைய கொண்டு வருவோம். பட் நான் அதுக்கு ஆப்போசிட் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனால் தான் நிறைய கொண்டு வருவேன். நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.